வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து பாப்பா இப்படி நடந்துக்கிட்டான்ற சோகத்தில் உட்காந்துருக்கா. அப்போ சாரதா வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ காவேரி எல்லாம் உண்மையும் சொல்ல, அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லடி, அதனால அவள் அப்படி இருப்பா, நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக, அவள் போக போக சரியாயிருவா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, இப்போது கங்காவும் சாரதாவும் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி யாழினி சொன்னது உண்மையாக தான் இருக்கும் போல், குழந்தை இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஏதோ குழப்பத்தில் இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்களா பேசிக்கிறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, ராதா என்ன பண்ணுறாங்க, குழந்தை சாப்பிடாம இருக்கா அப்படின்ற விஷயத்த வந்து விஜய் கிட்ட சொல்ல, அப்போ விஜய்க்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுது. யாழினி இருக்கிற வரைக்கும் நல்லா தானே இருந்தா, இப்போ ஏன் இவ அப்படிலாம் நடந்துக்கிறான்னு. அப்போ ராதா என்ன பண்ணுறாங்க, எல்லாம் உண்மையும் சொல்லிடுறாங்க. நான் இந்த மாதிரி மிஸ்ஸு தான் அவங்க அம்மான்ற விஷயத்த சொல்லிட்டேன் அப்படின்னோடனே, அப்போது இவருக்கு வந்து ரொம்ப கோவமாயிடுது விஜய்க்கு. ஏன் சித்தி சொன்னீங்க, குழந்தை அதெல்லாம் தாங்குவாளா, எனக்கு சொல்ல தெரியாதா, நான் போய் எப்படியா சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போக, அந்த டயத்தில் வந்து காவேரி வந்து குழந்தை எப்படி இருக்கான்ற மாதிரி விஜய்க்கு ஃபோன் பண்ணேன். இது வந்து விஜய் கோவப்பட்டு என்ன பண்ணுறாரு, காவேரி கிட்ட என் குழந்தைய எனக்கு பார்த்துக்க தெரியும், நீங்கள் ஃபோன் வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபோனை கடுப்படிச்சு விட்டுறாரு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, பாப்பா ஒரு மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கு. இவர் போய் என்கிட்ட ஏதாவது பேசணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ குழந்தை சொல்கிறா ஃபோட்டோவை காமிச்சு, இவங்க தான் என் அம்மான்ற விஷயத்த நீங்கள் ஏன் அன்னைக்கு சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்கள் அம்மா சாகலை, உயிரோடு தான் இருக்காங்க, ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால அவங்க வந்து உன்னை மறந்துட்டாங்க அப்படின்னோடனே பாப்பா ஒரு மாதிரி அப்படியே ஷாக்கிங்காக பார்க்க, அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.